ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ஈஷாக்கு தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இந்த ஈஷா போகிறதுக்குள்ளார நாங்கள் பட்ட பாடு இருக்கே எப்பா ஒன்றும் முடியல. காலையில் நாங்கள் ஒரு 5 மணிக்கே எந்திரிச்சிட்டோம். நைட்டே வந்து ஒரே பிளான் எல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு காலையில் 5 மணிக்கே நாங்கள் எந்திரிச்சிட்டோம். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு என் தங்கச்சிக்கெல்லாம் விஷ் பண்ணிவிட்டு எல்லாம் ஹாப்பியாக ஜாலியாக வந்துட்டு இன்றைக்கி என்னென்னலாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போனோன்றதெல்லாம் பற்றி காலையில் ஒரு 10 நிமிஷம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் சரி ஒவ்வொருத்தராக குளிக்கலான்னு சொல்லிட்டு குளித்து நாங்கள் ரெடி ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா 8 ஆயிடுச்சு டைமு. 5 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆகிறதுக்கு மட்டுமே 8 ஆயிடுச்சு டைமு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சோம். நானும் எங்கள் அம்மா 2 பேர் தான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சோம். ஏன்னா வந்து என் தங்கச்சிக்கு பர்த்டேன்றதுனால நாங்கள் அன்றைக்கி வந்து அவளை நாங்கள் எதுவுமே சொல்லலை, வேலையும் செய்ய விடலை. நானும் எங்கள் அம்மாவுமே பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சுட்டோம். என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பொடி இட்லியும் சாம்பார் தேங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தோம். அதுவுமே பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானும் எங்கள் அம்மாவும் 2 பேர் சேர்ந்து செஞ்சோம் இல்லைங்களா. ஸோ 2 செஃப்பும் சேர்ந்து எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும் இல்லைங்களா. அப்போ நாங்கள் 2 பேருமே சேர்ந்து இதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டோம். செஞ்சுட்டு காலையிலே சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. வீட்லேயே 9:30 ஆயிடுச்சா. அப்புறம் 9 சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் கிளம்பி போகிற வழியில் பெட்ரோலெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் போயிட்டே இருக்கிறோம். பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கங்கே நின்று போனோம். சரி என்ன தான் பண்ணுறதுன்னு அப்புறம் யோசிச்சுட்டே போனோமா. அதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா எனக்கு வந்துச்சு. சரி ஃபோனில் பாட்டு போட்டு லிரிக்ஸ் எடுத்து நம்ம பாடிட்டே போகலாம் அப்படின்னு நான் ஒரு பிளான் சொன்னேன். அப்புறம் அதே மாதிரியே நாங்கள் பாடிட்டே போயிட்டுருந்தோம். அப்புறம் அந்த மேடமுக்கு வந்து கொஞ்சம் வாந்தி வரதெல்லாம் நின்றுச்சு. அந்த மேடம் யாருன்னு யோசிக்கிறீங்க, என் தங்கச்சி தான். அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு உச்சி வெயிலில் 1 மணிக்கு நாங்கள் அந்த கோவிலுக்கு போனோம் வியூவர்ஸ். அப்புறம் 1 மணிக்கு போகும்போது எப்படி இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள். சரியான வெயில், செப்பல்லாம் வேறு வெளியே தான் கழட்டி விட்டுட்டு போகணுமா. அப்புறம் நாங்களும் அங்கே ஒரு ஸ்டாண்ட் இருந்தது, அங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். எங்கள் ஃபாஃபாவுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த ஈஷாவுக்கு வர்றது. எங்கள் ஃபாஃபாவுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த கோயில். அப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மி பயிற்சி எங்கள் ஃபாஃபாவுக்கு இவ்வளோ பெரிய சிவன் தலம் வந்து பார்க்குறது அப்படின்றது வந்துட்டு எல்லாத்துக்குமே கிடைக்காது. இது ஒரு அபூர்வம் அப்படின்றது வந்து என்னோடய தாட்டு. அப்போ எங்கள் ஃபாஃபா வந்து பார்க்கும்போது எங்கள் ஃபாஃபாவுக்குமே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் நாங்களும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கேக் கட் பண்ணலான்னு சொல்லி வந்துட்டோம். ஆனால் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெயிலில் நடக்கிறதுக்குள்ளே கால் பட்ட பாடு இருக்கே அதுதான் பெரும்பாடாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஃபாஃபாவோட காலெல்லாம் என்ன பண்ணுறது. அப்புறம் எங்களுக்கே கஷ்டமாயிருச்சு. அப்புறம் எங்கள் ஃபாஃபாவை வந்து கொஞ்சம் நேரம் நிழல்ல நிற்க வச்சு நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். அதுக்கப்புறம் போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு தியான மையத்துக்குள்ளே போயிட்டு வரக்கும் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அங்கே தியானலிங்கம் இருக்கும். அங்கே போயிட்டு நாங்கள் வர்றதுக்கே வந்து 1.5 மணி ஆயிடுச்சு. 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் வெளியே வந்து பார்த்தா மணி 3:30 ஆயிடுச்சு. வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம். சாக்கோ ட்ரஃபிள் கேக்கு தான் வாங்கியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெயிலுக்கு நாங்கள் கார் மேலே தான் வச்சு கேக் வெட்டினோம். வெயிலுக்கு பார்த்திங்கன்னா அந்த சாக்கோ ட்ரஃபிள் எல்லாமே உருகி வந்துருச்சு. ஆனால் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. நீங்களும் இந்த சாக்கோ ட்ரஃபிள் கேக் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். லஞ்சுக்கு மட்டும் வந்து நாங்கள் கடையில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அவங்களுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வேறு இன்னும் கிளம்பவே இல்லையா. சரி நாங்கள் வந்து பக்கத்தில் வந்துட்டு கால் பண்ணுறேன்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தோம். அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தோம். அவங்களுமே வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி, அதுக்கப்புறம் சில்லி சிக்கன், அதுக்கப்புறம் பரோட்டா, சிக்கன் கிரேவி இதெல்லாம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பக்கெட் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து என்னோடய ஹைதராபாத் பிரியாணி அளவுக்கு இது எதுவுமே வரல. ஏன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா நான் பரோட்டா தான் சாப்பிட்டேன். 2 பரோட்டா நான் சாப்பிட்டேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரே ரிலாக்ஸாக இருந்தது. எனக்கு கொஞ்சம் பசியோடு இருந்தோமா, அதனால் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நைட்டு வந்திருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸு சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் நைட்டு இன்னொரு கேக் கட் பண்ணிவிட்டு அதையுமே எல்லோரும் சாப்பிட்டோம். நைட் கேக் கட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்தா தான் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். அதாவது பட்டர் ஸ்காட்சும் பிஸ்தாவும் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். அதுவுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இது வந்து எங்கள் அம்மாவோட ஃபேவரட்டான கேக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃபாஃபான்னு சொன்னேன் இல்லைங்களா, அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் அது யார் என்னன்றதை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே